கொடுக்கும்போது நல்ல எண்ணத்தில் தான்டா கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் சொல்லி காமிச்சு ஏன்டா நாசம் பண்ணிக்கிறீங்க. கொடுக்கும்போது கெட்ட எண்ணத்தில் கொடுக்கல, நல்ல எண்ணத்தில் பாவமாக ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, கொடுத்தாச்சு. அடுத்த நாள் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நமக்கு பத்திரிக்கை வைக்கல. ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகிப்போச்சு, பத்திரிக்கை வைக்கல. அட்டா என்னையாச்சு, கல்யாணமும் அது நமக்கு வைக்காத கூட பிரச்சனை இல்லை, நமக்கு வேண்டாதவனுக்கு வச்சிட்டான். இப்போ என்ன ஆயிரும், அவன் அன்றைக்கி தரவே இல்லை, அன்றைக்கி நான் தான் கொடுத்தேன், இப்போ நான் வேண்டாதவன் ஆகிட்டேன், அவன் வேண்டப்பட்ட, முடிஞ்சது. அதோட உறவு அவுட்டு, நம்ம கேரக்டர் அவுட்டு, அதே மாதிரி கூட என்ன அவுட்டு, நம்ம செஞ்ச தர்மமும் அவுட்டு, அமலும் அவுட்டு. அல்லாஹ் தான் சொல்கிறான், நாசமாக போயிடுச்சு, நான் இது பண்ணி விட்ருவேன். மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்களா. இப்போ அதனால் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இது மாதிரி நம்மகிட்ட உதவி வாங்கினவன் ஒருத்தன் நமக்கு மாறி செய்கிறான்னா அவன் உண்மையில் நமக்கு நல்லவன். ஏன்னா நமக்கு டெஸ்ட் வைக்கிறான், நம்ம அல்லாவுக்கு தர்மம் செஞ்சோமா இல்லை இவன் பார்க்குறதுக்கு செஞ்சோமான்ட்டு. இல்லைன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம கோவம் வந்துச்சு, நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு நாமளே கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கலாம். ஓகே, நமக்கும் கொஞ்சோண்டு ஈமானு இருக்கத்தான் செய்யுது, நமக்கும் கொஞ்சம் நன்மை